ஒரு துடிப்பான சுற்றுப்புறத்தில் 6 வயது சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் மகிழ்ச்சியானவன், விளையாட்டுத்தனமானவன், மேலும் கதைகள் சொல்லுவதில் பிரியம் கொண்டவன். ஆனால் ஆரவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவன் பெரும்பாலும் கவனத்தை ஈர்ப்பதற்காக பொய் சொல்வான். சில நேரங்களில் அவன் கூரையின் மின்விசிறியில் இருந்து ஒரு குரங்கு ஊஞ்சலாடுவதை பார்த்ததாகச் சொல்வான். வேறு சில சமயங்களில் அவன் பொம்மை கார் மாயமாக காற்றில் மறைந்துவிட்டதாக கூக்குரலிடுவான். அவனுடைய நண்பர்கள் அவனைப் போலவே குழந்தைகளாக இருந்ததால் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நம்பினார்கள். மேலும் அவனுடைய கதைகளைப் பற்றி எப்போதும் உற்சாகமாக இருந்தார்கள். ஆனால் அவனுடைய பெற்றோர் அவன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்தும் அவனை திருத்த வேண்டாம் என்று முடிவு செய்தனர். அவர்கள், அவன் இன்னும் குழந்தைதான், நாம் அவனிடம் உண்மையைச் சொன்னால் அவன் மனம் புண்படலாம், அவன் காலப்போக்கில் கற்றுக்கொள்வான் என்று நினைத்தார்கள். இருப்பினும் அவனுடைய கதைகள் பெரிதாகவும் துணிச்சலாகவும் வளரத் தொடங்கியதும் அவனுடைய பெற்றோர் புருவங்களை உயர்த்தி, இதோ மீண்டும் ஆரம்பம் என்று கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். சந்தேகம் மெதுவாக ஊடுருவியது. விரைவில் யாரும் அவன் வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு மாலை வேளையில் பின்புற முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஆரவ் கேட்டின் அருகே ஒரு பெரிய தெருநாய் ஒன்றைக் கண்டான். நாய் தொலைந்து போனதாகவும் சற்று ஆக்ரோஷமாகவும் தெரிந்தது. ஆரவ் உள்ளே ஓடி, ஒரு பெரிய நாய் வருகிறது, அது ஆபத்தாக தெரிகிறது என்று கத்தினான். பலமுறை ஓடிச் சென்று அவன் பொய் சொன்னதை கண்டறிந்த அவனுடைய அம்மா பெருமூச்சு விட்டு, ஆரவ், மீண்டும் கதைகள் சொல்லாதே என்றார். அவனுடைய அப்பா, நீ எப்போதும் இப்படிச் சொல்கிறாய், அவை ஒருபோதும் உண்மையாக மாறாது என்று சேர்த்தார். ஆனால் இந்த முறை அது உண்மையாக இருந்தது. யாரும் எதிர்வினை புரிவதற்குள் நாய் உரத்தமாக குரைத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தது. ஆரவின் அம்மா அதை பார்த்து அலறினார். சமையலறை கதவை மூட விரைந்தார். அக்கம் பக்கத்தினர் சத்தத்தை கேட்டு நாயை துரத்த உதவினர். ஆரவ் பயந்தான், நாயை பார்த்து மட்டுமல்ல, யாரும் அவனை நம்பவில்லை என்பதற்காகவும். அன்று இரவு அவனுடைய அம்மா அவன் அருகில் அமர்ந்து, ஆரவ், பஞ்சதந்திரத்தில் ஓநாய் என்று கத்திய சிறுவன் கதை உனக்கு தெரியுமா என்று கேட்டார். ஆர்வம் மேலிட அவன் தலையை அசைத்தான். அவள் பின்னர் அவனுக்கு அந்த பழங்கால கதையை சொன்னாள். ஒரு இளம் மேய்ப்பன் சிறுவன் அடிக்கடி ஓ நாய், ஓ நாய் என்று கூச்சலிட்டு கிராம மக்கள் அவனுக்கு உதவ ஓடி வருவதை பார்ப்பான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஓநாய் இருக்காது. அவன் அவர்களின் பீதியை பார்த்து சிரிப்பான். ஒரு நாள் ஒரு உண்மையான ஓநாய் வந்து ஆடுகளை தாக்கியது. சிறுவன் உதவிக்காக கூச்சலிட்டான். ஆனால் இந்த முறை யாரும் அவனை நம்பவில்லை. ஓநாய் மந்தையை அழித்தது. பொய் சொல்வது பெரிய விலை கொடுக்கும் என்பதை சிறுவன் கற்றுக்கொண்டான். ஆரவின் கண்கள் விரிந்தன. அவன் இறுதியாக புரிந்து கொண்டான். மேய்ப்பனைப் போலவே நானும் பொய் சொல்லிக் கொண்டே இருந்தேன். நான் உண்மையை சொன்னபோது யாரும் என்னை நம்பவில்லை என்று அவன் கிசுகிசுத்தான். அவனுடைய அம்மா தலையசைத்தார். அந்த நாளிலிருந்து ஆரவ் ஒரு உறுதிமொழி எடுத்தான். இனி பொய்கள் இல்லை, எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி. நம்பிக்கை சம்பாதிப்பது கடினம், ஆனால் இழப்பது எளிது என்பதை அவன் உணர்ந்தான். நீதி: நீங்கள் அடிக்கடி பொய் சொன்னால் உண்மையான ஆபத்தில் இருக்கும்போது கூட மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதன் மூலம் நீங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்கலாம். அடுத்த கதையில் சந்திப்போம்.